உங்கள் அப்பா உனக்கு வச்ச பேர்லாம் அதெல்லாம் உன் பள்ளிக்கூடம் அந்த அந்த வெளியில் தெரியாமல் இருந்த பேர் அப்போ தான். இப்போ இப்போ வந்து நீ ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அப்படின்னு எடுத்தா அந்த பேருக்கு அடையாளம் கொடுத்தது எங்கள் தலைவர். தெரிஞ்சுக்க, எங்கள் தலைவர் போட்ட பிச்சையில் தான் நீ இருக்கிற. இனி மறுபடியும் என்ன வச்சு அரசியல் பண்ணுறாங்க. எங்கள் தலைவர் மோடி அமித்ஷாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரா? நாட்டோட பிரதமரையே கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு எங்கள் தலைவர். அரண்டு கிடக்குறாங்க பிஜேபிக்காரங்க எல்லாம், பெரிய பெரிய தலைகள்லாம், பெரிய பெரிய முதலைகள்லாம் அரண்டு இருண்டு போய் என்னடா இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்குறாப்புலையே என்ன பதில் சொல்கிறது, எந்த ரூட்டில் போனாலும் கேட்டு போடுறாங்களே, எந்த பக்கம் போனாலும் திருமாவளவன் கேட்டு போகிறாரு அப்படின்னு பயந்து அரண்டு இருண்டு போய் தான் உடனே மாதிரி சில்லாட்டைகளை இறக்கி விட்டுருக்கானுங்க. அப்போ நீ எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் உன்னை புல்லு பூண்டு இருந்தாலும் கூட தெரியாமல் அழிச்சு விடுவேன் தெரிஞ்சுக்க. நீ வந்து இன்னைக்கு வழக்கறிஞராக உள்ளே போய் எதுக்குமே உள்ளே போக முடியாது. பார் கவுன்சிலுக்குள்ளேயா இருக்கட்டும், கோர்ட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், நீ எதுக்குமே போக முடியாத அளவுக்கு உன்னை பண்ணி விட்ருவோம். அது மட்டும் தெரிஞ்சுக்க. திரும்ப ஏன்னா எங்கள் தலைவர் வழக்கறிஞர் தான். எங்கள் கட்சியில் மட்டும் வழக்கறிஞர் மட்டும் வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. நாங்கள் இருக்கோம், 4 கோடி சிறுத்தைகள் இருக்கோம். 4 கோடி சிறுத்தைகளோட வீடு குடும்பங்கள்லையுமே ஒவ்வொரு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. எல்லாம் நீ ஒருத்தன் தான். உனக்கு வந்தாங்க பாரு 10 பேர் உள்ளே வந்தாங்க, வந்து உனக்காக நீ சொல்லியிருக்க போராட்டம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன், எனக்காக ஏற்றுக்கிட்டு எனக்காக போராட்டம் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கல. அவனுங்கெல்லாம் அவ்வளோதான். எங்கள் தலைவர் வந்து அந்த இடத்துல நின்னா பூரா பஞ்சு பஞ்சாக பறந்து ஓடிடுவானுங்க. எங்கள் தலைவர் வந்து அந்த இடத்துல, ஏன்னா அவர் வழக்கறிஞர் தான், அவர் வந்து மூத்த வழக்கறிஞர், அவரும் பார் கவுன்சில் மெம்பர் தான். தெரிஞ்சுக்க. நீ சும்மா எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் ஒரு பக்கம், எம்பி ஒரு பக்கம், பட் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் பார் கவுன்சில் மெம்பர். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எங்கள் தலைவருக்கே இருக்குது.